Hello, welcome you all, and today we are going to see command, request, advice, affirmative nu solluvom. முன்னாடிலாம் asked, said போட்டோம். சில இடத்துல ஒன்று ரெண்டு என்கொயர்ட்னு போட்டோம். பட் நிஜமாகவே வந்து ஒரு கமாண்டாக இருந்ததுன்னா அது எப்படி வரும், ஒரு ரெக்வஸ்ட்டாக இருந்தால் எப்படி வரும், ஒரு அட்வைஸாக இருந்தால் எப்படி வரும் அப்படின்றது அது எல்லாமே நம்ம எப்படி அஃபர்மேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அஃபர்மேட்டிவ்ன்றது பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட். த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட். டீச்சர் அப்படின்னாலே என்னவாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க, ஆர்டர்டாக தான் இருக்கணும் இல்லையா. த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட், டேக் யுவர் புக். த டீச்சர் ஆர்டர்ட் த ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல டு அப்படின்னு ஒன்று சேர்த்தா போகிறோம். டு டேக் his book. Your book na his book nu artham. The teacher ordered the student to take his book. Teacher said to the student, சொல்றாங்க, take your book. The teacher ordered the student to take his book. Okay. The mother said to her son, அம்மா வந்து பையன்கிட்ட சொல்கிறாங்க, look at this picture. இந்த படத்தை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது the mother எப்படி சொல்லலாம், லுக் அட் திஸ் பிக்சர்ன்றது வந்து ஒரு கமாண்டோடு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டர்ட் சொல்லலாம். பாரு அப்படின்னு சொன்னாக்க அப்படி வச்சுக்கலாம் இல்லையா. இல்லைன்னா அப்படியே கூட சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே ஆர்டர்ட் மாதிரி சொல்ல போகிறோம். த மதர் ஆர்டர்ட் ஹர் சன் டு லுக் அட் தட் பிக்சர். த மதர் செட் டு ஹர் சன் லுக் அட் திஸ் பிக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. த மதர் ஆர்டர்ட் இஸ் சன் டு லுக் அட் தட் பிக்சர். அந்த பிக்சரை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதர் சொல்கிறாங்க. சரியா. Krishna Kumar said to Malini. Krishna Kumar வந்து மாலினிகிட்ட சொல்கிறாங்க என்னென்னா, ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். Krishna Kumar requested Malini to give him her pen. Krishna Kumar இங்கே இருக்கார், அவர் கேட்குறாரு, மாலினி அங்கே இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, Krishna Kumar said to Malini சொல்கிறாரு, give me your pen. இப்போ எப்படி வருது, த கிருஷ்ணகுமார், தட் இஸ் கிருஷ்ணகுமார் ரெக்வஸ்டட் மாலினி டு கிவ் என்ன, ஹர் பென். கிவ் ஹிம் ஹர் பென். டு கிவ் ஹிம் ஹர் பென். அவங்க ஹர் தட் இஸ் மாலினி, இவர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார் ரெக்வஸ்டட் மாலினி டு கிவ் ஹிம் ஹர் பென். ஓகே, கை காட்டினா புரியும்னு சொல்லி கை காட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். Pickups from the above. A reported verb said to changed as ordered, requested. Conjunction வந்து to அப்படின்றத சேர்த்துருக்கோம். to is added. Please has been removed. அந்த ப்ளீஸ்ன்றதை எடுத்துட்டோம். நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்ததுன்னு சொன்னால் எப்படி வரும், டூன்னு வருது இல்லையா, அது நாட் டூன்னு வந்துடும். டோன்ட் மேக் நாய்ஸ்னா நாட் டு மேக் நாய்ஸ் அப்படின்னு வந்துடும். The teacher said to the student, don't make noise. The teacher ordered the student not to make noise. The teacher said to the student, don't make noise அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்பி இன்டைரக்டாக சொல்லும்போது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவோம், the teacher ordered the student not to make noise. So you'll be getting it that way. Okay. Pickups from the above. Not is added before conjunction to. அந்த டூக்கு கன்ஜங்ஷன் முன்னாடி நாட் அப்படின்னு, நாட் டூ நெகட்டிவாக இருந்ததுன்னா நாட்ன்றோம். டு நாட் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட் ஆஸ் நாட் டூ. டோன்ட்டுன்றது நாட் டூன்னு மாறுறது. டூ ஹாஸ் பீன் ரிமூவ். டூன்றது எடுத்துட்டோம். டு நாட்ன்றது நாட் டூ அப்படின்னு மாற்றிட்டோம் நம்ம. ஓகேயா. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் வருது. இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்னால் உங்களுக்கு தெரியும், வியப்பு அல்லது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் சொல். எக்ஸ்க்ளைம்டு அப்படின்ற மாதிரி வரும். ஹி வண்டர்ட் அப்படின்ற மாதிரி வரும். The headmaster said, headmaster சொல்கிறார், what a brilliant boy Badri is, what a brilliant student Badri is அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வாட் அப்படின்றது வந்து பத்ரி என்ன ஒரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. வாட் அ பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் பத்ரி இஸ்னால் எவ்வளோ திறமையான படிப்பாளி அப்படின்றது சொல்லுவோம். எப்படி சொல்லலான்னா, the headmaster exclaimed that Badri was a very brilliant student. இங்கே what a brilliant student Badri isன்னு இருக்குது. What a brilliant student Badri is. Isன்றது என்ன, ப்ரெசண்ட் இல்லையா.
இப்போ இது எப்படி சொல்ல போகிறோம்? The headmaster exclaimed that Badri was a very brilliant student or was a brilliant student அப்படின்னு சொல்லலாம். வாட்ன்றதை ரிமூவ் பண்ணிட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. That Badri was a very brilliant student. The mother said to her daughter, மதர் வந்து டாட்டர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, May God bless you. May God bless you. The mother wished her daughter that God should bless her. The mother wished her daughter that God should bless her அப்படின்ற மாதிரி இருக்குது. May God bless you அப்படின்னு இருக்குது. இங்கே நம்ம எக்ஸ்க்ளமேட்டரியில் தட்டுன்றதை சேர்ப்போன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே தட் வந்திருக்கு. wish that God should bless her அப்படின்னு இருக்குது. ஓகேயா? தென் பிக்கப்ஸ் ஃப்ரம் த above. இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, ரிப்போர்ட்டிங் verb set toன்னு இருக்கு இல்லையா? இந்த ரிப்போர்ட்டிங் verb set to அப்படின்றது இட் ஹாஸ் பீன் சேஞ்ச்ட் அண்ட் இன்ஸ்டெட் எக்ஸ்க்ளைம்டுன்னு மாற்றுறோம். wished has been added. சில இடத்துல wished-ன்னு நம்ம ஆட் பண்ணுறோம். ரிப்போர்ட்டிங் verb will change according to the situation. இந்த ரிப்போர்ட்டிங் verb அப்படின்றது ஆக்சுவலாக சேஞ்ச் ஆகும். நல்லா பார்த்துக்கோங்க. தட் இஸ் ரிப்போர்ட்டிங் verb set to has been changed and instead exclaimed and wished has been added. The reported verb will change according to the situation அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிமூவல் ஆஃப் எக்ஸ்க்ளமேட்டரி மார்க், வியப்பு அல்லது ஆச்சரியக்குறி அப்படின்றத எடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரி. இப்போது ஒரு சின்ன கன்வர்சேஷன். இந்த கன்வர்சேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். The conversation of two persons may be written in indirect speech as below. ஃபஸ்ட்டு வந்து டைரெக்டாக இருக்குது, அப்புறம் அதை இன்டைரக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாராயணன் சொல்கிறாரு, I am off to college. Are you coming? நான் காலேஜ்க்கு போகிறேன், நீ வரியா? கிருஷ்ணன் சொல்கிறாரு, You are very early today. What is the matter? You are very early today. What is the matter? திருப்பி நாராயணன் சொல்கிறாரு, I shall have to spend half an hour in the library before the class begins. கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் half an hour லைப்ரரியில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறாரு, I have not had my breakfast. Do not wait for me. I shall see you at college. நான் காலேஜில் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னென்னா, நாராயணன் வந்து காலேஜ் கிளம்புறாரு, நீ வரையான்னு கேட்குறாரு கிருஷ்ணன் கிட்ட. கிருஷ்ணன் சொல்கிறார், நீ ரொம்ப ஏர்லியாக இருக்க, என்ன அவ்வளோ அவசரம், என்ன வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாராயணன் சொல்கிறாரு, நான் வந்து லைப்ரரியில் கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில திங்ஸ் கேதர் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், அதனால லைப்ரரி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறார், நான் இன்னும் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே நான் எடுத்துக்கல, அதனால் வந்துட்டு எனக்கோசரம் வெயிட் பண்ண வேண்டாம், நீ வந்து ஐ வில் see you at காலேஜ், நான் ஒன்று காலேஜில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து இதை வந்து இன்டைரக்ட் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நாராயணன் டோல்டு கிருஷ்ணன், இதெல்லாம் கதை மாதிரி நம்ம சொல்லணும். நாராயணன் டோல்டு கிருஷ்ணன் தட் he was off to college. He asked கிருஷ்ணன் if he was coming. அவர் வராரா அப்படின்னு சொல்லி கேட்டார். கிருஷ்ணன் டோல்டு நாராயணன் தட் he was early that day. அன்றைக்கி வந்து அவர் சீக்கிரமாக கிளம்பிட்டார்னு அர்த்தம். He asked him what was the matter or what the matter was. He asked him what the matter was. Narayanan said that he would have to spend half an hour in the library before the class begins. அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைப்ரரியில் அவர் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னார். நாராயணன் said that he would have to spend half an hour in the library before the class begin. Krishnan said that he hadn't had his breakfast. கிருஷ்ணன் சொன்னார், அவர் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல அப்படின்றத சொன்னார். He asked Narayanan not to wait for him. அவருக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். He said that he would see Narayanan at college. அவர் நாராயணன் காலேஜில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எல்லாமே he said, he told, அது மாதிரி அதே மாதிரி தான் he asked him அப்படின்ற மாதிரி வருது இல்லையா? இவர் சொன்னார், இவர் கேட்டார், போனார், வர எல்லாமே இருக்குது. அந்த டைம் வரும்போது அந்த டென்ஸ் வரும்போது சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மெயினாக வந்து இங்கே வில் அப்படின்னு தான் வுட்டுனா இருக்குது, ஷால்னா ஷுட்டுன்னு மாதிரி இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள், சரியா? இப்போது இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க, மெயினாக வி ஹவ் சீன் அந்த எக்ஸ்க்ளமேட்டரின்னு பார்த்தோம். எக்ஸ்க்ளமேட்டரிக்கு முன்னாடி வந்து கமாண்ட், ரெக்வஸ்ட் ஆர் ஆர்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட பிக்கப்ஸ் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி பார்த்தோம், அதோட பிக்கப்ஸும் தெரியும். அப்புறம் கன்வர்சேஷன் between two persons. நான் சொல்லியிருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி தோணிச்சுன்னு சொன்னால் திருப்பி ஒன்ஸ் அகேன் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க போகிறது. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், ஹவு இட் ஹஸ் காட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பாருங்கள். யூ வில் ஹேவ் கிளாரிட்டி
on this particular issue. Okay, thank you very much. We'll meet in the next class. Until then, it's bye from Venkat. அனைத்து அம்சங்களுடன் Talkies.